தேங்காய்பட்டினம் சித்திக்கு அவர் கேட்குறாரு, இந்த வீடியோவில் இவர் சொல்வது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகாட்டா கூட அதை டெக்ஸ்ட் வடிவத்தில் அனுப்பியிருக்கிறார். அது நமக்கு போதுமானதாக இருக்குது. அது என்ன இருக்குது, என்ன டெக்ஸ்ட்னு சொன்னால், ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி ஹாக்கிம் அகமது இந்த நூல்களில் வந்திருக்கிறது. அதில் என்ன செய்கிறாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அதாவது ரசூல்லா அடக்கம் செய்யப்பட்ட ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கல்ல, ரசூல்லா சம்பவத்தை விளங்கிக்கிட்ட பிறகு அர்த்தம் செய்வோம். ரசூல்லா இறந்த உடனே எங்கே அடக்கப்பட்டாங்க? ஆயிஷா நாயகி வீட்டில் அடக்கப்பட்டாங்க. அப்போ வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி அவங்க ஒரு பகுதியில் ஆயிஷா நாயகி குடியிருப்பாங்க, ஒரு பகுதியில் ரசூல்லாவுடைய கபர் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த கபர் பக்கம் போகும் பொழுது வீட்டுக்குள்ளான்னு இருக்குது, ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. அந்த பக்கம் ரசூல்லாவுடைய கபர், இந்த பக்கம் ஆயிஷா நாயுடைய குடியிருப்பு என்ற வகையில் அவங்களுடைய வீடு அமைஞ்சிருந்துச்சு. அப்போ அபூபக்கர் இருக்கும்போதெல்லாம் சாதாரணமாக நான் போயிட்டு வருவேன். அதுக்கு அது ரசூல்லா இருக்கும். அப்புறம் அபூபக்கர் பக்கத்தில் அடக்கப்பட்டாரு, அப்பவும் நான் ஒருத்தர் இல்லாமல் அங்கே போயிட்டு இருப்பேன். உமர் அடக்கப்பட்ட பிறகு நான் அங்கிட்டு நான் போறதில்லை, நான் ரொம்ப ரொம்ப போத்திக்கிட்டு தான் நான் போவேன். வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஆடையோடு நான் போக மாட்டேன். ஏன்னா அவர் அந்நியரா போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கணவர், அபூபக்கர் தகப்பனார், அவங்க ரெண்டு பேரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது நான் பாட்டுக்கு போவேன் வருவேன். அந்த அடக்க ஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது ஆடையிலேயே கூடுதல் கட்டுப்பாடு நான் வச்சுக்கிற மாட்டேன். உமர் அடக்கப்பட்ட பிறகு அந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப அங்க நான் போறதா இருந்தா எப்படி போவேன்னு கேட்டா, நான் கொஞ்சம் கூடுதல் உபரி ஆடைகளை அணிஞ்சுட்டு தான் நான் போவேன். ஏன்னு கேட்டா, ஒரு அந்நியர் அவர் இருக்கிறாரு, அவருக்காக வேண்டி வெக்கப்பட்டு நான் என்ன செய்யறேன், அப்படி போவேன் என்று அவங்க ஆயிஷா நாயகி சொன்னதுதான் இந்த ஹதீஸ். அது கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, குந்து அதுகுல் பைத்தி அல்லது ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரும் அபி, எனது தந்தையின் கபரும் இருக்கிற வீட்டில் நான் நுழைபவளாக இருந்தேன். அளவு சௌபி, அந்த ஆடைகள் உபரி ஆடைகளை களைந்த நிலையில் நான் உபரி எக்ஸ்ட்ரா ஆடைகள் இருக்கும்ல, அந்த உபரி ஆடைகளை களைந்த நிலையில் நான் போய்கிட்டு இருப்பேன். வக்கூலு, நான் எனக்குள்ள சொல்லிக் கொள்வேன், இன்னமாக ஜௌஜி வபி, இது கணவனும் தந்தையும் தானே இருக்கிறாங்க, அதுக்கு ஏன் நம்ம ரொம்ப போத்திக்கிட்டு போகணும், சாதாரணமா போகலாமேன்னு நான் போயிட்டு இருப்பேன். ஃபலம்மா துஃபின உமர் ஆகும், அவங்களோட உமர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது, இப்போ வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமாக, மா தகல்துஹு இல்லாவன மஸ்தூதத்தன் அலைய சியாபி, என்னுடைய ஆடையை நான் இறுக கட்டி கொண்ட நிலையில் தான் அங்க நான் போவேன். எதற்காகன்னா, ஹயான் மின் உமர், உமருக்கு வெக்கப்பட்டு நான் அப்படி போவேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்ன ஒரு செய்தி ஹாக்கிம்ல இருக்கிறது, அகமதுல இருக்கிறது. இது ஹதீஸ் சரியா அப்படின்றத அவர் கேட்கிறார். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல சனதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல என்னன்னு கேட்டால், அறிவிப்பாளர் யாருன்னா ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அப்புறம் உருவா அறிவிக்கிறாரு, அவற்றிருந்து ஹிஷாம் அறிவிக்கிறாரு, அவற்றிருந்து ஹம்மாத் இப்னு உசாமா அறிவிக்கிறாங்க அப்படின்னு அகமதுல வருகிறது. இவங்க எல்லாருமே நல்ல ஆட்கள் தான். இந்த சரியானது என்று அறிஞர்கள் எதை பார்க்கிறாங்கன்னு கேட்டா, அறிவிப்பாளர் தான் பார்க்கிறாங்க. ஆயிஷா நாயகி இப்படி சொன்னாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அப்படி அதை பார்க்கிறாங்களே தவிர, ஆயிஷா நாயகி சொல்லி இருந்தாலும், அவங்க அப்படி நினைச்சு இருந்தாலும், அது மார்க்க அடிப்படையில் அது சரியான கருத்தா அப்படிங்கிறதுக்கு வேற அளவுகள் இருக்கா இல்லையா? ஆயிஷா நாயகி சொல்லி இருக்கட்டும், சொல்லி இருந்தாலும் ஆயிஷா நாயகி அப்படி இன்னும் சொல்ல போனா, இந்த ஹதீஸ ஒரு இறந்து போன ஒருத்தர் நம்மளை பார்க்கிறாரு, இதையெல்லாம் கடந்து மண்ணையெல்லாம் கடந்து நம்மளை பார்க்கிறாரு என்கிற ஒரு நம்பிக்கை எவ்வளவு ஒரு ஷிர்கான ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை என்று இருக்கும்போது கூட, இன்னைக்கு உள்ள சவுதியில் உள்ள பெரிய பெரிய சலப்பு உலமாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதை எடுத்துக்கிட்டு கருத்து ஃபத்வா கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீர்களா? இறந்து போன பிறகு கூட எவ்வளவு வெக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி நடக்க வேண்டும், பெண்கள் நீங்கள் ஆடை நீங்க வாட்டுக்கு கண்ட மணிக்கு ஆடை அணிகிறீங்க, அதுக்கு செய்யக்கூடாதுங்கிற இதுக்கு ஆதரவு காட்டுறாங்க. யாரு? இப்ப இருந்துகிட்டு இருக்கிற சலப்புடைய சவுதியில உள்ள உலமாக்களும் இதற்கு முந்தைய செத்து போன உலமாக்களும் என்ன செய்யறாங்க, இதை முட்டு கொடுக்கிற இது ஒரு பெரிய பயங்கரமான கருத்துங்கிற மாதிரி வேற சொல்றாங்க. இது சட்டம் எடுக்கிறாங்க. எப்படி சட்டம் எடுக்கிறாங்க? அப்ப மௌத்தா போன உமருக்கு ஆயிஷா நாயகி எப்படி நடந்திருப்பார்களே, ஆனால் பெண்களே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆடை அணிந்து கொண்டு தெரிகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டாந்து ஃபிட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி அதை கண்டிக்கலாம், ஹதீஸ் சொல்லி கண்டிக்கலாம். இது ஆயிஷா நாயுடைய இந்த செயலை வச்சு கண்டிக்கிறாங்க. இப்ப நம்ம கவனிக்கிற என்னன்னு கேட்டா,
இந்த அறிவிப்பான ஆளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோளாறுனால தான் வந்தது இது. ஏன் இந்த செலவுகளால் அதை வந்து பேச முடியலன்னு கேட்டா, உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு ஆள் சரியா இருந்தா என்னது 2 அல்லான்னு இருக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வந்தான்னு ஏத்துக்கிறவங்க. ஆள் சரியா இருந்தா, ஆள் கரெக்டா இருந்தா அந்த கருத்து சரியான்னு பார்க்க கூடாது என்பதுல ஒரு சீல் அடிக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கிறதுனால இந்த ஹதீஸ சுன்ன ஜமாத்துக்காரனும் சஹீஹான ஹதீஸ்ங்கறான், சலஃபுகளும் சரிங்கிறாங்க. நாமளும் கூட அதை சரின்னு சொல்லுவோம். என்ன சரி சொல்லுவோம்? ஆயிஷா நாய் இப்படி சொன்னார்கள் என்பதுதான் சரி, சொன்னது சரியில்லை. ஆயிஷா நாய் இப்படி சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆயிஷா நாய் சொன்ன கருத்து சரியான கருத்தா பிழையான கருத்தா? அது ஒரு பிழையான கருத்து. ஏன் பிழையான கருத்து? இறந்து போனாங்கன்னு சொன்னா திரை போடப்பட்டுருச்சு. வராயிகும் பரசகும் இலாயவும் விவாசம், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் மூத்தானவர்களுக்கு திரை போட்டாச்சு. திரை போட்டாச்சுன்னு சொன்னா உமர் எப்படி இவங்க பாப்பாரு? இவ்வளவையும் கடந்து அவரே பெரிய ஹிஜாபு போட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது நமக்கு வந்து ஆடை வந்து நேரடியா பாக்குறது தான் ஆடை. ஆயிஷா நாய் இந்த ஹிஜாப் இல்லாத ஒரு சாதாரண நிலையில் இருந்தாங்கன்னு வைங்க, அதுக்குத்தான் ஹிஜாப் மண்ணு ஹிஜாப் இருக்குத. உமர் உசுரோடவே இருக்கு, உள்ள பாடியாக உசுரோட இருந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிறோம். இருந்தா கூட அதுக்கு மேல இந்த மண்ணை போட்டு மூடப்பட்டு மண்ணுங்கிற உழவு கனமான ஹிஜாப் போடப்பட்டிருக்குது. அவருக்கு இருக்கு 4 அடியாக இருக்குமா, 4 அடி உயரத்துக்கு ஹிஜாப், மண் ஹிஜாப், சோர் ஹிஜாப் போடப்பட்டிருக்கு. அந்த ஹிஜாபை தாண்டிக்கிட்டு அது போட்டிருக்கும் போது இவங்க இதுக்கு தனியா ஹிஜாப் போடணும். அது பார்த்தாலே புரிதல் தப்பு. ஆயிஷா நாயுடைய அந்த புரிதல்ல உள்ள பிழை நல்ல விளங்குறது. இப்படி விளங்கு ஆயிஷா நாய் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குங்கிற சொன்னார்னு வச்சுக்கணும். எங்களுக்கு அது பாதிப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் விஷயம் வந்தா மட்டும்தான் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நாங்க சொல்லுவோம். வேற ஆட்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்து சொல்லியிருக்கலாம், மனுஷன் தானே. அதனால இதே ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி இப்படி ஒரு கருத்து வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வஹிக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லிடுவோம். வேற ஆளுக்கு அப்படி சொன்னாங்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா சொல்லியிருக்கலாம், மனுஷன் தானே, பிள்ளையா சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படி சொல்லுவோம். இப்ப ஆயிஷா நாய் சொன்னாங்களா நாங்க மறக்க மாட்டோம். நீங்க சனது இருக்குங்கிற சரி இருந்துட்டு போகுது. ஆயிஷா நாய் சொன்னா இது மார்க்கத்துல வருமா? எப்படி உமர் பாப்பாரு? இறந்து போன ஒரு ஆள் வந்து எப்படி பாப்பாரு? இன்னும் சொல்ல போனா இந்த கபரு வணங்கிகள்லாம் வந்துகிட்டு இது ஆதாரமா காட்டுறாங்க. இந்த செலவு கூட்டமும் ஆதாரமா காட்டுது. அவங்க ஒழுக்கத்துக்கு ஆதாரமா, ஆடை ஒழுங்குக்கு ஆதாரமா செலவு கூட்டம் காட்டுறாங்க. கபர் வணக்கத்துக்கு ஆதாரமா இந்த கூட்டங்கள் காட்டுகிறது. அதனால நம்ம என்ன அடிப்படையை வழங்கணும்னு கேட்டா, ஆயிஷா நாய் வந்து பல விஷயங்களை தவறாவும் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? குர்ஆன்ல வந்து ஒரு வசனம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் மூத்தா போற வரைக்கும், அதுக்கப்புறம் ஆடு தின்றுச்சுன்னு சொல்லி ஆயிஷா நாய் சொன்னாங்கன்னு வருது. இது ஹம்சுரல் ஆத்தின்கிற ஒரு வசனம். ரசூலுல்லாஹ் மூத்தா போன வரைக்கும் இருந்த ஒரு வசனம் பின்னாடி காணாம போகுமா? அது சரி பிழையான ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. குர்ஆன் கிராத் சம்பந்தமாவனா அவங்க சொன்ன பல விஷயங்கள் பிழையா இருக்கிறது. அப்ப இந்த பிழையான விஷயங்களையும் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க. அதான மனுஷங்கிறது. அபூபக்கர் பிழையா சொல்லியிருப்பாரு, உமர் சொல்லியிருப்பாரு, ஆயிஷா நாய் சொல்லியிருப்பாங்க. ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்கன்னா அவங்க இப்படி தேவையில்லை நடந்திருந்தார்களே, ஆனால் தேவையில்லாமல் நடந்திருக்கிறார்கள், தப்ப நடந்திருக்கிறார்கள், தவறான புரிதல் நடந்திருக்கிறார்கள். அவர் வந்து எப்ப அடக்கம் பண்ணிட்டாரோ அவர் வந்து நீங்க பார்க்க போறது, நீங்களும் அவரை பார்க்க போறது இல்லை. உமரை போய் நீங்க பார்க்க போறது இல்லை, உமர் உங்களை பார்க்க போறது கிடையாது. எல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது, பர்கர் ஏற்பட்டு விட்டது. அது மாதிரி வந்து அது ஒன்று நல்லடியார்கள்லாம் கியாமத் நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு வருது. நம் கனவுமத்தில் அரூஸ் சொர்க்கவாசியில் நற்செய்தி சொல்லப்பட்ட நல்லடியாருங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கிறதுனால நல்லடியார்கள்லாம் கபூர்ல எப்படி இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் எந்திரிக்க முடியாது. தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு முன்னாடி என்னத்துக்கு நீங்க ஹிஜாப் பேண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவரும் தூங்கிட்டு இருக்கிறார, கியாமத் நாள் வரைக்கும் தூங்குவார அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இது என்னவா இருக்கிறது, மாற்றமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மௌத்தா போன ஆளுக்கு சம்பந்தமாக ஆயிஷாவுடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. என்ன நிலைப்பாடு? இறந்தவர்கள்ட்ட பதர்ல வந்து பேசினாங்கன்னு வரும்ல, பதர்ல வந்து காபிர்கள் கொல்லப்பட்ட காபிர்களை வந்து கிணத்துல போட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இன்னாருடைய மகன் இன்னானே, இன்னாருடைய மகன் இன்னானு பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இன்னா வஜதனா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் அடைந்து கொண்டு விட்டோம். ஹல் வஜத்து மாவாத ரப்புக்கு ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்து அடைந்து கொண்டீர்களான்னு அந்த கலீபு பதருங்கிற பதரு கிணத்துல வந்து போய் பேசுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உமர் கேட்பாரு, அத்து கொல்லிமு அஜிசாதன் அருவாகலகா, அருவாகலகா, ரூஹு இல்லாத பெண்கள்கிட்ட பேசுறீங்களான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இல்ல நான் பேசுறேன் உங்களுக்கு விளங்கும்னு அவங்களுக்கு கேட்கும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் இப்படி சொன்னாங்கன்னு ஆயிஷா நாயிட்ட சொல்லும் பொழுது இப்படி சொல்ல கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான், இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்களுக்கு நீ செவியேற்க செய்ய முடியாதுன்னு சொல்றான். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றவங்க கேட்டிருப்பாங்க? அப்படி சொல்லவே கிடையாது. வேற எப்படி சொன்னாங்க? நான் சொல்ற இந்த விஷயத்தை அவங்க இப்ப புரிந்து கொண்டிருப்பார்கள், புரிந்து கொள்வதற்கு காதுல கேட்க தேவையில்லை.
அவன் அனுபவிக்கிற வச்சே புரிஞ்சிருவான். அதுக்குள்ள இந்த கபூர்ல அடக்கப்பட்ட பிறகு அங்க மலக்கள் வர்றது போறது எல்லாத்தையும் பார்த்த பிறகு முகமது கரெக்ட் தான்ப்பா சொன்னாருன்னு அப்ப வணங்கிறோனா இல்லையா? நான் சொல்வதை இப்போது புரிந்திருப்பார்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நான் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னகலா துஸ்மிஉல் மௌத்தா, மரணித்தவர்களை செவிவர செய்ய முடியாது. ஒமான் தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூர்ல உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு குர்ஆன் ஆயத்தெல்லாம் அள்ளி போட்டு அதை மறுத்தாங்கல்ல. அதே ஆயிஷா நாயகி இதுல அவங்களுடைய நிலைப்பாட்டை நம்ம அதே வசனத்தை வச்சு நம்ம கேட்கலாம்ல. ஒமி வராயிகும் பர்சகும், அவங்களுக்கு மத்தியில பர்சக் இருக்கிறது. பர்சக்னா என்னது? ஹிஜாப் போட்டாச்சு. இல்லா யோமி போசம், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும், என்னைக்கு அடக்குறீங்களா அன்னையில இருந்து திருப்பி எல்லாம் எழுப்புற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹிஜாபை அல்லாஹ் போட்டான். பர்சகு, கண்ணுக்கு தெரியாத ரெண்டு கடலுக்கு மத்தியில பர்சக் இருக்குறான்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்குது, ஒன்னு சேராது. அந்த மாதிரி இந்த இறந்து போனவர்களுடைய உலகத்துக்கும் இந்த துன்யாவுடைய உலகத்துக்கும் மத்தியில ஒரு பர்சகு என்கிற ஒரு திரையை எல்லாம் போட்டான்ல. பர்சகு போட்டு இதை தனித்திரை நீங்க போடுறீங்க, அது எப்படி ஆயிஷா நாயகி புரிஞ்சது சரியா இருக்க முடியும்? அப்ப பர்சகு இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்தமாக அவங்க வெக்கப்பட்டு நான் செஞ்ச உள்ளது பாப்பா, அதுக்கு பிறகு கணவர் இருந்தாரு, அந்நியர் வந்துட்டாருங்கிறதுக்காக என்ன அப்படிங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. அவர் இல்லாத மாதிரி தான். அப்ப உலகத்துல அப்படின்னா உலகத்துல சரி உமரை அடக்கம் பண்ணிட்டீங்க, சரி பொதுவான கபிரஸ்தானுக்கு எப்படி போவீங்க? அங்கேயும் பல பேர் அடக்கப்பட்டிருப்பாங்களா? அவங்களாம் என்ன உங்களுக்கு கணவரா அல்லது உங்களுக்கு தந்தையா? எத்தனை பெண்கள் ரோட்ல நடந்து போவாங்க, அவங்களுக்கு பல அடக்கப்பட்டிருப்பாங்களா? அப்படிலாம் பாக்குறதா? அது முடிஞ்ச அவ்வளவுதான். அவங்களுக்கு இங்க உலகத்துக்கு என்ன இருக்கிறது? அப்ப உலகத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் தன் உயிர்களை தன் கைவசத்தில் எடுத்துக் கொடுக்கிறான். எல்லா உயிரும் அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அவன் கையில இருக்கக்கூடிய ஒன்று கண்ட்ரோலுக்கு போனதுக்கு பிறகு எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றீங்க சலாத்தை நான் கேட்பேன்னு சில பலவீனமான ஹதீஸ் இருக்கு. சரியான ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, நீங்க சலான் சொன்னீங்கன்னா எனக்கு கேட்காது. அதுக்கு சில மலக்குகள் எல்லாம் நியமிச்சு வச்சிருக்கிறான். அந்த மலக்குகள் இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சையாஹின ஃபில் அர்தி, பூமியில் முழுவதும் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். இவ்வல்லுகுன மின் உம்மத்திய சலாம், என் சமுதாயத்தின் சார்பாக சலாமை எனக்கு எத்தி வைப்பார்கள். முகமதே, இந்த இப்ராஹிம் உனக்கு சலாம் சொன்னாரு, முகமதே மூசா சலாம் சொல்றாரு, அப்படி எத்தி வைப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்ற சலாம் கேட்கலன்னு அர்த்தம். அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கும் இந்த ஹிஜாப் போட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பூமிக்கு மத்தியிலே திரை போட்டாச்சு. அபூபக்கருக்கும் பூமிக்கும் திரை போட்டாச்சு, உமருக்கும் போட்டாச்சு. மூணு பேருக்குமே இங்க உள்ள விஷயங்களை அங்கிருந்து பார்க்க முடியாது. மலக்குகள் மூலமாக சில செய்திகள் போய் அறிவிக்கப்படுமே தவிர அது பர்சகு தான். அப்படிங்கிற ஒரு பேசிக்கு மாத்தமாகத்தான் இந்த ஹாக்கிமுலையும் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் வருது. அறிவிப்பாளர்களை பற்றி நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா தான் இருக்கிறாங்க. கரெக்டானா கரெக்ட் என்று அறிஞர்கள் கணித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுல என்ன செய்யலாம்? பிழை இருக்கலாம். அல்ல ஆயிஷா நாயே சொல்லாம இருந்து அவங்க ஒன்ன சொல்லி ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு தப்ப அறிவிச்சிருக்கலாம். ஆயிஷா நாயே சொன்னாங்கன்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா சரி சொல்லிட்டு போங்க, ஆயிஷா நாய் தான் சொன்னாங்க. சொன்னது சரியா? ஆயிஷா நாய் சொன்னது குர்ஆனுக்கு ஏற்ற ஒரு கருத்தாரு. ஆயிஷா நாயுடைய கொள்கை என்ன? குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா ஏத்துக்கிற கூடாதுங்கிற கொள்கை தானே. உமர் சொன்னதை மறுத்தாங்கல்ல. அப்ப ஆயிஷா நாயுடைய இந்த கருத்து பிழையான கருத்து. ஆயிஷா நாய்க்கு அதை எப்படி நீங்க மார்க்க சட்டமாக்குவீங்க? ஆயிஷா நாய் விளங்காம ஒரு காரியத்தை அப்படின்னா குர்ஆன்ல பாதுகாக்கப்படலன்னு சொல்லுவீங்களா? ஆயிஷா நாய் சொன்னதை வச்சு ஆடு வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. இந்த அகல குர்ஆன்ங்கிற உண்டானது அதுலதான் உண்டாகிறான். குர்ஆனை ஆடு தின்றுச்சுன்னு ஹதீஸில் வச்சுக்கிறாங்க. அதனாலதான் ஹதீஸை மறுக்கிறோம் ஆரம்பிச்சது அதுலதான் ஆரம்பிக்கிறானுவோ. இந்த ஆயிஷா நாயுடைய இந்த ஒரு செய்தியை வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் ஆயிஷா நாய் சொல்லியிருக்கிறாங்களே. குர்ஆன்ல இருந்த ஒரு வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு காணாம போச்சு. அப்போது பிறகு எழுதி எல்லாம் ரெக்கார்டு பண்ணி ரிட்டர்ன் அபூபக்கர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எப்படி காண போவோம்? காணா போச்சுங்கிறாங்க. அப்ப காணா போச்சுங்கிற ஒரு விஷயத்துல நம்ம என்ன எடுக்கிறோம்? அது ஒரு அந்த ஆயிஷா நாய் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி சொன்ன பிள்ளையா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கருத்துக்குவாங்க, அல்ல சொன்னாங்கன்னு வந்தீங்கன்னா அது பிழை. இஸ்லாமிய அடிப்படைக்கு மாத்தமா இருந்தா பிழைன்ட்டு போங்க. பிழை யாருக்கும் வரலாம்ல. அந்த ஒரு அடிப்படையில தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆயிஷா நாய் என்ன புரிந்தார்கள்? அங்க இருக்கிற கபூர்ல இருக்கிற உமர் நம்மளை பார்ப்பார் என்று புரிந்தார்கள், நம்மளை கண்காணிப்பார் என்று புரிந்தார்கள். அவுலியாக்களுக்கு என்ன செய்யறது? பூமியை கடந்து பார்க்கக்கூடிய பவர் விட்டது என்றெல்லாம் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஆதாரங்கள் ஹதீஸ் ஆதாரங்கள் கிடையாது, ஆயிஷா நாய் இப்படி வைக்கப்பட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆயிஷா நாய்க்கு ஏற்பட்ட தவறான புரிதல் தானே தவிர இது எப்படி மார்க்க ஆதாரமா வரும்? இதுல இருந்து இப்படி சட்டம் எடுப்பீங்க, இதுல இருந்து சட்டம் எடுக்க முடியாது. ஆனா சட்டம் எடுக்கிறாங்க. இந்த சலப்புகளும் இதை ஆதாரப்படணும். அது என்ன? அவங்களுக்கு அறிவிப்பாளர் தான் பார்ப்பாங்க. சரியான அதுல என்ன விளங்குகிறது? ஒழுக்க பண்பாடுக்கு பெண்கள் என்ன செய்யணும்?
அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆயிஷா நாயை பாருங்கள், செத்து போன ஆளுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதற்கு இந்த ஹதீஸ் தேவைப்படுது உங்களுக்கு. இந்த மாதிரி கேள்வி பதில் சொல்லும்போது இது ஒரு ஆதாரமா காட்டி பதில் சொல்றாங்க. இது ஒரு பிழையை ஆயிஷா நாயை புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொல்ல முடியாது. ஏன்? அவதான் பேசிக் வச்சுட்டாங்களா? என்ன பேசிக்கு? அறிவிப்பாளர் சரியா இருந்தா அவ்வளவுதான் நம்ம ஏத்துக்கிறோன்னு. அதை அவன் என்ன செய்யறான்? பிடிச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவுலியாக்கிட்ட சக்தியை பாத்தீங்களா, நீங்க ஒரு பகுதியை தானே பாக்குறீங்க, இன்னொரு பகுதி என்ன இருக்குது அப்படிங்கிறான். ரெண்டு பேருமே பிழையை செய்யறாங்க. இந்த விஷயத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதை விளங்கிக்கணும்.